அதாவது ஒரு மேடை பேச்சாக ஒரு சடங்காக இல்லாமல் இது நம் ஏறத்தாழ நம் வீட்டுக்குள் நாம் அமர்ந்து பேசுகிற வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்தாலும் ஒரே குடும்பம் தான் என்று நான் கருதுகிறேன். குடும்பம் என்பதை அடிப்படையில் ஒரு கொள்கை சார்ந்த குடும்பம் என்கிற அடிப்படையில நான் பார்க்கிறேன். இந்த அரங்கத்தில் 2 பெரிய மகிழ்ச்சிகள் எதுவுமே பொய்யல், உண்மையா. முதல் மகிழ்ச்சி, நாம் எங்களுக்கு மூத்த தலைமுறையும் எங்கள் தலைமுறையும் ஏந்தி பிடித்த கொடி தாழாது, அடுத்த தலைமுறை அதை தாங்கி பிடிக்கும். நண்பர் உமாபதி பேசிட்டு இருக்கிற போது சொன்னார், நாம 100 பேர் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம், ஒரு 200 பேர் இருக்கிறாங்க. மத அடிப்படையில், சாதி அடிப்படையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் சொன்னார். உண்மைதான். ஆனா நாம இப்பதானே 100 பேராவது பார்க்கிறோம் சொன்னார். நாங்கள் கூட்டங்களில பார்க்கிறதெல்லாம் என்னை விட வயதானவர்களாக இருக்கிறார்கள். எப்போதாவது தான் இவ்வளவு இளைஞர்களை நாங்கள் சேர்த்து பார்க்கிறேன். இது ஒரு முதல் மகிழ்ச்சி. 2வது மகிழ்ச்சி, உங்களால் எல்லாம் நான் அறியப்பட்டிருக்கிறேன் என்பதும் இயல்பான ஒரு மகிழ்ச்சி. நான் ஒன்றும் போய் சொல்லலை. இத்தனை பேர் எனக்கு தெரிவித்திருக்கிறாங்க. மகிழ்ச்சியாக தான் இயல்பான ஒரு மகிழ்ச்சி. உங்களை எல்லாம் கூட நான் அத்தனை பேர் எனக்கு தெரிந்த முகங்கள் சிலவாகத்தான் இருக்கின்றன. ஆனா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிற நண்பர் சொன்னார், உங்க எழுத்தெல்லாம் நான் தொடர்ந்து படிச்சிருக்கிறாங்க, பேச்சை கேட்கிறேங்க. நான் அமெரிக்கா போயிருந்த போது நீங்க அந்த இயற்கை நாடகம் தொடக்க நாளில் பெரியார் பற்றி பேசின பேச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டேன். யூடியூப்ல கேட்டாங்க. எனக்கு யூடியூப்னா என்ன? யூடியூப்ல கேட்கறதா அது ஏதோ ஒரு டியூபா அப்போ அப்படி ஒரு இணையதளம் இருக்கிறது. அதுல என்னுடைய பேச்சு ஒலி ஒளி படத்தோடு வந்திருக்கிறதுங்கிற செய்தியும் கூட. எனவே என்னை நீங்களெல்லாம் உங்களாலெல்லாம் நான் அறியப்பட்டிருக்கிறேன் என்பது இயல்பான. இந்த அரங்கத்தில் இருக்கிற இளைஞர்களாகிய உங்களில் பலர் அல்லது மிக பெரும்பான்மையானவர்கள் என்னிலிருந்து வளர்கிறவர்கள் அல்ல. இது இன்னொரு கிளையாக, இன்னொரு தளத்தில் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழர்களிடத்தில் எல்லா விதமான திறமையும் இருந்தும் கூட ஏன் வெற்றி பெறவில்லை என்பதற்கு அடிப்படையான ஒரு உண்மையான காரணம் என்ன தெரியுமா? ஊடகங்களை தமிழர் கைப்பற்றாமல் போனதுதான். நான் எத்தனை புத்தகம் படித்தாலும் எத்தனை செய்தி தெரிந்தாலும் என் கருத்துகள் வெளியில் போகாதவரை அந்த கருத்துகளுக்கு வெற்றி வராது. எனவே இன்னொரு தளத்தில் நான் உங்களை பார்க்கிற போது ஊடகங்களில், அதுவும் வளர்ந்திருக்கிற ஒரு பெரிய ஊடகத்தில் இன்றைக்கு நீங்கள் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்கிற மகிழ்ச்சி இருக்கிறதே, அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆகையினாலே இதுல உண்மையாக என்ன இருக்கிறது என்றால், என்னிடமிருந்து நீங்களும் உங்களிடமிருந்து நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இந்த துறையை நீங்களும், அந்த துறையிலிருந்து நான். உண்மையை சொன்னால் பெங்களூர்ல இருக்கிற நண்பர் முத்துமணி அவர்கள் தான் எனக்கு சசியை அறிமுகப்படுத்தினார். ஆனால் இன்னமும் சசியை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அவர் எனக்கு சொல்லித்தர தயாராக இருக்கிறார். நான் தானே போய் கத்துக்கிட்டு இருக்கேன். நேரம் இல்லை என்பது உண்மைதான். அது கூட நான் பொய்யா சொல்லல. தொடர்ச்சியா இப்ப நீங்க கேட்டீங்கன்னா அடுத்த இன்னொரு 10-15 நாள் வரைக்கும் ஒவ்வொரு காலையில எங்க இருக்கேன், சாயந்தரம் எங்க இருக்கிறேன், தொடர்ச்சியாக வேலை இருந்தாலும் கூட அந்த வேலை திட்டத்தில் ஒன்றாக வைத்துக் கொண்டு இன்னமும் எனக்கு, நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொன்னால், ஆங்கிலத்துல நான் மழமழன்னு டச் பண்ணிடுறேன். தமிழ் டச் எனக்கு தெரியாது. அது காரணம், நான் ஒரு டைப்பிஸ்டா தான் என்னோட வாழ்க்கையை தொடங்கினேன். சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு தட்டச்சராகத்தான் நான் என்னுடைய வாழ்க்கையை தொடங்கினேன். எனவே ஆங்கில தட்டச்சு எனக்கு எளிதா வருது. தமிழ்ல கற்றுக்கொள்ள முடியாதனால ஆங்கில மொழியில் என்னால் முடிந்ததைத்தான் நான் சொல்ல முடியும். என் தாய்மொழியில் தான் நான் நினைத்ததை சொல்ல முடியும். ஆகையினால தமிழில் தட்டச்சு என்பதுதான் அந்த நீங்க சொல்றது பல செய்திகள் எனக்கு தெரியல. இந்த யூனிகோடு கத்துங்க கத்துக்கலாம். யூனிகோட்னா என்னன்னு எனக்கு சொல்லியிருக்கோம். நீங்க சொன்ன அது ஒன்றும் பெரிய செய்தி அல்ல, கற்றுக்கொண்டு விட முடியும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த கற்றுக்கொள்வது கூட என் அறிவை விரிவு செய்வதற்காக அல்ல, அந்த தளத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக. இந்த செய்திகளை நான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு சொன்னா அதற்கு நீங்கள் தான் பயன்படுவீர்கள் என்பது எனக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அதுவும் அண்மையில நான் அமெரிக்கா போய் வந்ததற்கு பிறகு பல நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, உலகம் முழுவதும் இந்த வலைத்தளங்கள் தான் செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கின்றன. நாங்க அதை புரிஞ்சுட்டு மிகச்சிலர் நம்முடைய நண்பர்களையும் கூட இப்ப எழுத்தாளர் பாமர், அவர் பெரும்பாலும் இந்த வலைப்புக்களை எல்லாம் மிக சரியாக பயன்படுத்திக் கொள்கிறார் நான் நினைக்கிறேன். மதிமாறன், இப்படி சில நண்பர்கள்லாம் அதை சரியாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. சீமான் எனக்கு என்ன விட மோசம், பேசிட்டோம் போறதோட சரி, எதையும் பதிவே நாங்க பாட்டோம்.
எனவே அதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய, ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டிய, ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கிறோம். எனவே இந்த உலக தமிழ் மக்கள் அரங்கத்தினுடைய தொடர்ச்சியை நான் நெஞ்சார வாழ்த்தி வரவேற்று பாராட்டுகிறேன். இந்த அரங்கம் வளர வேண்டும் என்று ரொம்ப மனமாற விரும்புகிறவர்களில் நான். இப்ப நெல்லை ஜெயந்தாவினுடைய கவிதைகளை, அந்த கவிதைகளுக்கு நான் ரசிக்கிறேன். ரொம்ப உண்மையை சொன்னா ஜெயந்தாவினுடைய கவிதைகளை ரொம்ப ரசிச்சு கேட்கிறேன். ஏன்னா கருணாநிதியை ரொம்ப அண்மையில தான் அறியும். இன்னைக்கு அவர் பேசுற போது கவிதையா உறுதி தள்ளுறாங்க நினைக்கிறேன். எல்லா திறமைகளும் இருந்தும் இவையெல்லாம் வெளியில் செல்லாமல் தேங்கியே கிடையாது. அதை நாம் சரி செய்து கொள்வதற்கு இந்த அரங்கம் அடிப்படையாக உதவும். என்னிடமிருந்து உங்களுக்கு என்ன பயன் இருக்கும் என்று கேட்டால், எல்லாவற்றையும் ஊடகங்களின் மூலம் உலகத்துக்கு உங்களால் கொண்டு போக முடியும். ஆனால் எதை கொண்டு போக போகிறீர்கள் என்பது, எதை கொண்டு போகலாம் என்று உங்களோடு பேசுவதற்கு எனக்கு ஒரு அளவுக்கான கண்டிப்பான தகுதி இருக்கிறது. நான் 2 செய்திகளை உள்வாங்கிக் கொள்கிறேன். கண்டிப்பா ஒட்டக்கூத்தத்தை நான் வருவேன். ஏன்னா நான் தொடங்குவது அங்கதான் வந்து சேர. அவருடைய ஆதங்கத்தை நான் மதிக்கிறேன். முதல்ல அதை உங்களுக்கு சொல்றேன். ஒரு கோபம், அவர் வந்து யாருக்கு அவர் சொன்ன மாதிரி எதிரா பேசுறேன், பெரியாருக்கெல்லாம் எதிரா பேசுறேன். ஆனா அவருக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபத்துக்கு ஒரு உண்மையான விளக்கம் இருக்கிறது. அது போய் சேர்ந்தால் அவரும் கூட அதை ஏற்றுக்கொள்வார் நான் நினைக்கிறேன். அதற்கு முன்னால் அடிப்படையாக நான் வருகிற செய்தி, இங்க இருக்கிற எல்லாரும் 2 கருத்துக்களில் உடன்படுகிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒன்று தமிழ் மொழி சார்ந்த உணர்வு, இன்னொன்று பெரியாரிய கருத்து. இது 2ல ஏறத்தாழ எல்லோருமே உடன்படாதவர்கள் இருக்கலாம், இருந்தா தப்பு இல்லை. ஆனால் நான் அறிந்த வரையில், நான் காலையில இருந்து இங்க கேட்கிற அந்த நேரத்தில் ஒரு பிப்ரவரி மாதம் நடந்த அந்த அரங்கத்துக்கு நான் இங்க வந்தேன். பெரும்பாலும் இந்த 2 கருத்துக்களில் உடன்படுகிறேன். இதுல பெரியார்னா யார் அப்படின்னு கேட்டார். அதுதான் அதை விளங்கிட்டோம்னா, பெரியாரிய கருத்து என்பது எது? பெரும்பாலும் தமிழ் மொழி பற்றும் பெரியாரிய கருத்தும் வேறுபடுகிற இடங்களும் உண்டு என்பதை நீங்கள் அறிவுறுத்திக். எல்லா இடத்திலையும் ஒத்துப்போது நீங்க கருத வேண்டும். வேறுபடுகிற இடங்களும், அதை மிக நுட்பமா நான் முதல்லயே சொன்னேன். இதை நான் வந்து ஒரு கூட்டத்தில் பேசுவதாக நினைத்துக் கொண்டு பேசுறேன். நம்ம வீட்டில் உட்கார்ந்து இந்த செய்தியை ஒரு கலந்துரையாடலாகத்தான் நான் பேசுகிறேன். நீங்க கூட கேட்கலாம். அதாவது மொழி சார்ந்த உணர்வில் தமிழ் மொழிக்கு பெரியார் எதிரி என்பது போல காட்டப்படுவதும், அதற்கு பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்படுவதும் ஏற்கனவே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் கூட நான் விளக்கிறேன். இந்த மொழி சார்ந்த உணர்வும் பெரியாரிய சிந்தனைகளும் ஒன்றுபடவில்லையானால் நம்முடைய நோக்கம் நிறைவேறாது. அது ரொம்ப அடிப்படையான சிந்தனை. 2 ஒன்றுபட வேண்டும். 2 ஒன்றுபடுவதில் சில இடங்களில் முரண்கள் இருக்கின்றன. என்ன என்று கேட்டால், முதல்ல நான் மொழி பற்றி சொல்லிடுறேன். இங்க பேசுகிற போது நண்பர்கள் எல்லாம் சொன்னார், கவிதை தமிழா இல்லையா, குடிப்பா என்று சொல்ல வேண்டும் என்று நம்ம நண்பர்கள்லாம் சொன்னார். பெரிய சிக்கல் இருக்குது. அது வந்து நீங்க சொல்ல ஆராய்ச்சி. கவிதை என்பது தமிழ் சொல்லான் என்று சொல்லுகிற சொல்லாய்வறிஞர்களும் இருக்கிறார். நான் அந்த ஆராய்ச்சிக்குள்ள எல்லாம் போக, நாம் நல்ல தமிழில், இயன்றவரை எளிய தமிழில் பேசுறோம். எதற்காக? ரொம்ப எளிமையான காரணம், நாம் தமிழர்கள், எனவே தமிழில் பேசலாம். வேற ஒரு அதுக்கு பெரிய காரணம் தேட வேண்டியதில்லை. மலையாளிகள் மலையாளத்தில் பேசுவது போல, வங்காளிகள் வங்காள மொழியில் பேச வேண்டும் என்பதை போல, தமிழர்கள் தமிழ் மொழியில் பேசுவது என்பது இயற்கையானது. நம்முடைய கலப்பு தமிழ் என்பதுதான் செயற்கையானது. அதாவது பிற மொழிகளை கற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு அதுக்கு பொருளே கிடையாது. பல பேர் அப்படி கருதுகிறார்கள். எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் நம்முடைய தேவைக்கும் திறமைக்கும் ஏற்ப நாம் கற்றுக்கொள்ளலாம், அது வேறு. ஆனால் தாய்மொழியை விட்டுவிட்டால், இதெல்லாம் தாண்டி நான் சொல்ல வருகிற செய்தி, மொழி பற்றிய சிந்தனையில் நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய மிக முகாமையான ஒன்று. அது மொழி என்பது வெறும் வெளிப்பாட்டுக்கு உரியது, the purpose of communication என்று திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இது குறித்து நான் அண்மையில ஒரு புத்தகத்தை படித்தேன், மிக நல்ல புத்தகம், நோம் சாம்ஸ்கி என்று நீங்கள் கண்டிப்பாக அறிந்திருப்பீர்கள். அவர் அடிப்படையில் ஒரு சொல்லியல் ஆய்வாளர், பிலாலஜிஸ்ட். அதை காட்டிலும் அவர் அமெரிக்கரான அவர் உலக அரசியல் விமர்சகர், ஒரு மிகப்பெரிய, அவர் எழுதுகிற லாங்குவேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிற ஒரு புத்தகத்தை படிக்கிற வாய்ப்பு.